12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.1 9ஆம் கணக்கு பார்க்கலாம். x² + y² - 6x + 6y - 8 = 0 என்ற வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை 2,2 என்ற புள்ளியில் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு வட்டத்தின் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வட்டத்தின் சமன்பாடு x² + y² - 6x + 6y - 8 = 0. வட்டத்தின் பொது வடிவ சமன்பாட்டோடு இதில் ஒப்பிடலாம். வட்டத்தின் பொது வடிவம் x² + y² + 2gx + 2fy + c = 0. இது நோட்டை ஒப்பிட்டு x-இன் கெழுவானது 2g ஆகும். 2g = -6 எனும் பொழுது g = -6 பெருக்கல்ல இருக்க 2 வலதுபுறம் வரப்ப வகுத்தல்ல. எனவே g = மதிப்பானது -3. g இன் மதிப்பானது -3. அடுத்து 2f = மதிப்பானது 6 எனும் பொழுது f = மதிப்பு 6/2 1 2 3 2 6. எனவே f இன் மதிப்பானது 3 ஆகும். இதே போல c இன் மதிப்பு கணக்கிடலாம். c என்பது மாறிலி உறுப்பை குறிப்பிடும். மாறிலி உறுப்பானது -8 இருக்கு. c இன் மதிப்பு -8 ஆகும். x1, y1 என்ற புள்ளி வழி செல்லக்கூடிய ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு. x1, y1 என்ற புள்ளி வழி செல்லும் தொடுகோட்டின் சமன்பாடு எழுதிடலாம். சமன்பாடானது xx1 + yy1 + g × x + x1 + f × y + y1 + c = 0. கோடானது 2,2 என்ற புள்ளி வழி செல்வதால் இது 2,2 என்ற புள்ளி வழி செல்வதால் x1 y1க்கு பதிலாக புள்ளிகளை பிரதியிடுறோம். x × 2 + y × y1 இன் மதிப்பு 2. அதே போல g இன் மதிப்பு -3ன்னு கணக்கிட்டு இருக்கிறோம். -3 × x + x1 இன் மதிப்பு 2. f இன் மதிப்பு 3 × y + y1 இன் மதிப்பானது 2 + c இன் மதிப்பானது -8 = 0. இதை சுருக்கும் பொழுது 2x + 2y + -3 உள்ளார பெருக்கிக்கிட்டோம்னா -3x + × -6 + 3y + 6 + × -8 = 0. எனவே 2x + 2y -3x + 3y -6 + 6 0 ஆயிடுச்சுன்னா -8 = 0. மேலும் சுருக்கும் பொழுது 2x - 3x -x 2y + 3y 5y -8 = 0. ஒரு மைனஸால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா x - 5y + 8 = 0 ஆனது வட்டத்திற்கான தொடுகோட்டின் சமன்பாடு ஆகும். செங்கோட்டின் சமன்பாட்டிற்கு உண்டான சூத்திரத்தை எழுதிக்கலாம். x1, y1 என்ற புள்ளி வழி செல்லக்கூடிய செங்கோட்டின் சமன்பாடு yx1 - xy1 + g × y - y1 - f × x - x1 = 0. அதே போல இந்த செங்கோடுமானது 2,2 என்ற புள்ளி வழி செல்வதால் புள்ளிகளை பிரதியிடலாம். புள்ளியை பிரதியிடும் பொழுது y × x1 இன் மதிப்பு 2 - x × y1 இன் மதிப்பு 2 + g இன் மதிப்பு -3 y - y1 2 - f இன் மதிப்பு 3 x - x1 ஆனது 2 = 0. சுருக்கும் பொழுது 2y - 2x - × +−3y - × 3 × 2 6 - 3x - +−3 6 0. x உறுப்புகள்லாம் கூட்டுறப்ப -2x -3x எனும் பொழுது -5x 2y - 3y எனும் பொழுது -y. மாறிலி மதிப்புகளை கூட்டும் பொழுது 6 + 6 12 = 0.
முதல் உறுப்பு மைனஸ்ல இருக்கிறதுனால ஒரு மைனஸால பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா சமன்பாடானது 5x + y - 12 = 0 ஆனது வட்டத்திற்கான செங்கோட்டின் சமன்பாடு ஆகும். தேங்க்யூ.